நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். பிரித்யங்கரா தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க. 1008 முகம் உள்ளவள். 1 2 இல்லைங்க, 1008 முகம் உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதர்வனக்காளின்னு சொல்லுவாங்க. பத்ரகாளியும் தாண்டி நம்ம சுடுகாட்டுக்காளி பத்ரகாளியை தாண்டி அதான் பிரித்யங்கரா. இவள் தான் பார்வதி, பார்வதியின் முதல் அம்சம். அதற்கப்புறம் தான் காளி, இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ இந்த பிரித்யங்கரா தேவி எப்படி சரபேஸ்வரரின் ஒரு அங்கமாக இருக்கிறாள் என்பதை பற்றி பார்ப்போம். ஓம் அபராஜிதாயை வித்மஹே பிரித்யங்கிராயை தீமஹி தன்னோ பிரித்யங்கிரா பிரஜோதயாது. பிரித்யங்கராவுடைய காயத்ரி மந்திரம். பிரித்யங்கரா சாதாரணமாக ஒரு உக்கிரமான தெய்வம்தான். அதெல்லாம் பத்தாதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நரசிம்மனுடைய கோபத்தை சாந்தி பண்ணுறதுக்கு வேண்டி சிவன் ஒரு அவதாரம் எடுக்கிறார். அதுதான் சரபேஸ்வரர்னு பேர். பாதி மிருகம் பாதி மனிதன் கலந்த ஒரு உருவம். சரபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்சி, பறக்கக்கூடிய ஒரு உருவம் போல். அதாவது பறவை, மனிதன், மிருகம் மூன்றும் சேர்ந்த ஒரு உருவம். அதில் பறக்கக்கூடிய சக்தி எங்கே இருக்கும்? பறக்கிறதுக்கு என்ன வேணும்? மெயினாக ரெக்கை வேண்டும் அல்லவா? 2 ரெக்கை இருக்கும் சரபேஸ்வரருக்கு. ஒன்று பிரித்யங்கரா வலது பக்கம் இருக்கக்கூடிய இறக்கை பிரித்யங்கரா பார்வதி சக்தியின் அம்சம், சிவனுடைய பத்தினி மனைவி. இன்னொரு இடது பக்கம் இருக்கக்கூடிய இறக்கை பார்த்திங்கன்னா துர்க்கைன்னு சொல்லுவாங்க. துர்க்கைங்கிறது ஒரு அவதாரம், பார்வதியின் ஒரு அவதாரம். அது கன்னியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமாரி பகவதி, அதுதான் துர்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த பார்வதி தேவியின் ஒரு அம்சம் அந்த சரபேஸ்வரின் உடலுக்குள்ளே வலது இறக்கையாக வரும்பொழுது அவள் பிரித்யங்கராவாக காட்சியளிக்கிறாள். இப்போ 1008 முகத்தை கொண்டவள் ஒரே முகமாக, ஒரே அந்த இறக்கையின் அம்சமாக சரபேஸ்வரருக்கு உதவி செய்ய இறக்கையாக மாறுகிறாள். கூட இடதுபுறம் உள்ள இறக்கை பார்வதியின் அம்சமான அதே துர்க்கை தான். கன்னியான துர்க்கை, கன்னியான தெய்வமான துர்க்கை கன்னியாகுமரி பகவதி அம்மன் அந்த இடது இறக்கையாக மாறுகிறாள். அப்போ 2 இறக்கையாய் பறப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கிறது. யாருக்கு? சரபேஸ்வரருக்கு. இந்த நரசிம்மர் பார்த்திங்கன்னா அந்த அவருடைய அவதார நோக்கம் முடியும் பொழுது பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இரண்யனை அழித்தார் அல்லவா? அந்த நேரத்தில் அவருக்கு இன்னும் அந்த இரத்த வரி குறையாமல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சரபேஸ்வரருக்கு சிவன்கிட்ட போய் முறையிடும்போது சிவன் சரபேஸ்வரர் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தில் என்ன பண்ணுறாரு, நரசிம்மரை தனது இடது கையால் இப்படி பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி தூக்கிட்டு போகிறாங்க? பறக்கிறாங்க மேலே. இல்லை 11 நாட்கள் மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி போக முடியும்? ரெக்கை வேணும்லே பறந்து போகிறதுக்கு. அவ்வளோ பெரிய உருவம் பறக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய 2 ரெக்கையினால் அப்படியே பறந்து போகுது. ஸோ அவ்வளோ பெரிய உருவத்தையும் நரசிம்மனுடைய அந்த அவ்வளோ பெரிய உருவத்தையும் மேலே கொண்டு செல்வதற்கு சாதாரண விஷயமா? இப்போ அதை எந்தளவுக்கு அந்த இறக்கையில் சக்தி வேணும்? அந்த இறக்கையில் இருக்கக்கூடிய சக்தி இரண்டும், துர்க்கைன்ற சக்தியும் பார்வதி சக்தியும் ஒன்றிணைந்து பிரித்யங்கரா சூழ்நிலை துர்காவாக மாறி சரபேஸ்வரருக்கு சக்தி அளித்து என்ன செய்து நரசிம்மரை மேலே எடுத்து செல்கிறது. அப்போ மேலே 11ஆவது நாள் நரசிம்மருக்கு தன் நினைவு வருகிறது. நான் தான் மகாவிஷ்ணு என்றும், நான் அரக்கன் அல்ல, ஒரு அவதார புருஷன், ஹிரண்யனை வதம் செய்வதற்காக நான் இந்த அவதாரம் எடுத்தேன் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய தன்னிலை அறிந்து தான் மகாவிஷ்ணுவாக மாறுகிறார். ஸோ அப்போ அதுக்கு மெயினாக பயன்பட்டது எந்த அவதாரம்? வைணவத்தில் நரசிம்ம அவதாரம், சைவத்தில் சரபேஸ்வர அவதாரம். ஸோ இந்த சரபேஸ்வரருக்கு பேருதவியாக இருந்தது பிரித்யங்கராவும் சூழ்நிலை துர்கா என்று சொல்லக்கூடிய 2 பெண் சக்திகள். அது இப்போ நம்ம பேசுனது பிரித்யங்கரா பற்றி தான். ஸோ இந்த பிரித்யங்கரான அமைப்பு இது நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது இப்போ கலிகாலத்தில் இப்போ நம்ம பிரித்யங்கரா ஹோமம் இந்த மாதிரி வேள்வி பண்ணுறோம் இல்லையா? பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடித்தமான இந்த மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா, ட்ரை சில்லி,
அதை நம்ம போட்டு ஹோமம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், அப்படி பண்ணும்பொழுது இங்கே யார் வந்து இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத சில விஷயங்கள், அவங்களுக்கு கோரிக்கைகள்லாம் அது மூலிமா அவங்களுக்கு போயிடுது. அப்போ அவங்க தீய சக்திகளை பூரா அழிக்குது. எப்படி அழிக்குது? இந்த காரத்தை கொண்டு எல்லாத்தையும் அந்த காரத்தை பூரா அந்த அம்மா எடுத்துக்குவாங்க, யாரே பிரத்யங்கரா எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே வரவங்களுக்கு யாருக்கும் ஒரு காந்தல் கமரில் அடிக்காது. 2 கிலோ 3 கிலோ மிளகாயை போட்டு ஹோமம் பண்ணுறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமும் சாயங்கால நேரத்தில் சரபேஸ்வர் ஹோமம், சரபேஸ்வர பிரத்யங்கரா நிகம்பலா யாகம்னு நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் இங்கே பண்ணுறோம். அதில் வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு பிரச்சனைலாம் தீரும். அப்போது அங்கே நம்ம அந்த மிளகாய் வத்தலை போடும்போது வீட்டில் ஒரு மிளகாயை நம்ம தாளிச்சாலே எப்படி காந்தல் கமர் அடிக்குது இல்லைங்களா, நான் 2 கிலோ 3 கிலோ மிளகாயை போட்டு உள்ள ஹோமம் பண்ணுவேன். அப்போது எந்த விதமான காந்தல் கமரலும் இங்கே இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வரவங்க பிரச்சனை பிறகு தீரத்துக்குண்டான எல்லாத்தையுமே தீர்வாயிடுச்சு, அவங்க எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அம்பாளின் அந்த பிரத்யங்கராவின் அம்சம் அங்கு பிரசன்னமாக வேண்டும். ஆனால் தான் அந்த அதிசயம் நடக்கும். இல்லை ஒரு மிளகாவத்தில் நெருப்பில் போட்டால் அவங்களுக்கே தெரியும் நடக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரத்யங்கராவுடைய ஒரு சக்தி அபரிமிதமானது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்ப அப்நார்மல். இதெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் இவருக்கு இன்னும் கோவிலே இல்லை. எல்லாமே பழைய காலத்து சிவன் கோவிலில் ஏதாவது கல் தூணில் புடைப்பு சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க. ஏன்னா அதுவே பயம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கணும், ரொம்ப அவருடைய இதை வந்து நம்ம ஸ்மரணை பண்ணணும், ரொம்ப இதாக வச்சுக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோவிலே வந்து 2-3 இடத்துல இருந்திருக்கு, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. ஒன்று வந்து திருப்புவனம் இருக்கு இல்லையா, திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சரபேஸ்வரருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பகரேஸ்வரர் சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே இவருக்கு சன்னதி இருக்குது. அதை விட்டால் அப்புறம் ஐராவதேஸ்வரர்னு வந்து இதுக்கிட்ட இருக்குது. ஐராவதேஸ்வரர் கோவில் வந்து துர்க்கையம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே வந்து ஐயாவுடைய தனி சன்னதி இருக்குது. இது எல்லாமே இன்னொரு பழமை வாய்ந்த கோயில் ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த சரபேஸ்வருடைய உருவத்திற்கு ஆலயம் வைத்துள்ளாங்க. ஆலயத்தில் தனி சன்னதி தான். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த இடத்துல எங்களுடைய சௌபாக்கிய சரபேஸ்வரன்னு இங்கே வந்து நாங்கள் பஞ்சலோகத்தில் ஒரு 3 அடிக்கு அந்த சிலையை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து பிரத்யங்கராவையும் சூழி துர்காவையும் சரபேஸ்வரையும் வழிபட்டு நிறைய அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, பெற்றுட்டு போகிறாங்க. ஆகவே தாங்களும் ஒரு முறை இங்கு விஜயம் செய்து இவர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டிக் கொள்கிறேன். சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்.